வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள எச்சரிக்கை, கடுமையாகும் சட்டம். பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. 2026 ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வை ஜனவரி 6 தொடக்கம் ஆரம்பிக்க தீர்மானம். நெல் கொள்வனவுக்காக விசேட கடன், அரசின் மகிழ்ச்சி செய்தி. சிஐடி விசாரணை வளையத்தில் டக்ளஸ், அரசு தரப்பு தகவல். யாழில் சம்பவம், அயல் வீட்டுக்காரரை கத்தியால் குத்திய பெண். திடீரென பதவி விலகிய தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம். இலங்கையை உலுக்கிய சோகம், பெண்கள் உட்பட 3 பேர் கொலை. ரணில் விற்பனை செய்யவிருந்த நிறுவனம், அமைச்சர் லால்கந்த வெளியிட்ட தகவல். ஆணையை மீறினால் மக்கள் பாடம் புகட்டுவர், அமைச்சர் லால்கந்த எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள எச்சரிக்கை, கடுமையாகும் சட்டம், சிக்கப்போகும் பலர். இலங்கையில் எவரேனும் வரி ஏய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எச்சரித்துள்ளார். யாராவது வரி ஏய்ப்பு செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆய்வு செய்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் வாகன இறக்குமதியை நிறுத்தவே முடியாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தித்வா சூறாவளியின் பின்னர் வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டதாகவும் அந்த பணம் பேரிடருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சிலர் கூறுகின்றனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என கூறியுள்ளார். ஆனால் பொருளாதார காரணிகள், ஏற்றுமதி, சுற்றுலா, வெளிநாட்டு இடம்பெயர்வு மற்றும் வெளிநாட்டு உதவி என அனைத்தும் அதிகரித்த ஆண்டாக 2025 ஆண்டு அமைந்துள்ளது. 2025 வாகன பழுதுபார்ப்பிற்காக 25 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம். சிலர் அதை நிறுத்திவிட்டு அந்த பணத்தை இந்த பேரழிவிற்கு பயன்படுத்துமாறு அறிவுரை வழங்கியுள்ளனர். குறித்த 2 செயற்பாடுகளுக்கும் எங்களிடம் போதுமான நிதி உள்ளது. சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு அமைய இறைவரி திணைக்களத்திற்கு அனைத்து வரிப்பணமும் கிடைப்பதில்லை. வரிகள் எவ்வாறு ஏய்ப்பு செய்யப்பட்டன என்பதையும் நாங்கள் அறிவோம். ஏய்ப்பு வரலாறு எங்களுக்கு தெரியும். ஒரே இரவில் வரி திருத்தங்களின் வரலாறு உள்ளது. அவை தணிக்கை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது ஒருபோதும் நடக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு தனிநபர் அல்லது ஒரு துறையை குறிவைத்து யாராவது தங்கள் குடும்ப உறவுகள், அரசியல் தொடர்புகள் அல்லது அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் வரிகளை திருத்த மாட்டார்கள். ஒன்றாக போராடுவோம். சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை வலுப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக வழங்கப்படும் 6000 ரூபாய் உதவித்தொகை வங்கியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் ஜனவரி 1 முதல் இந்த உதவித்தொகையை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வாங்குவதற்கான வவுச்சர்கள் விநியோகம் மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கான 6000 உதவித்தொகையை பிப்ரவரி 5 அரசாங்கம் நிறைவு செய்யும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வை ஜனவரி 6 தொடக்கம் ஆரம்பிக்க தீர்மானம். 2026 ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வை வரும் ஜனவரி 6 தொடக்கம் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த 31 இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் நாடாளுமன்றம் ஜனவரி 6 முதல் 9 வரை கூட உள்ளது. ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9:30 மணி முதல் முற்பகல் 10 மணி வரை நிலையற்கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 10 மணி முதல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 11 மணி முதல் 11:30 மணி வரையான நேரம் நிலையற்கட்டளை 27 கீழான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 11:30 மணி முதல்
பிற்பகல் 3:30 மணி வரை கடற்தொழில் மற்றும் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டத்தின் கீழ் 2371 கீழ் 35ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு ஒழுங்கு விதிகள் மற்றும் கடற்தொழிலாளர் ஓய்வூதிய சமூக பாதுகாப்பு நலன்புரி திட்ட சட்டத்தின் கீழ் 2428 கீழ் 13ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. நெல் கொள்வனவுக்காக விசேட கடன் அரசின் மகிழ்ச்சி செய்தி. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டியிலான கடன் வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்த உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டமானது ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வருவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதைய பெரும்போக பருவத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் நோக்கில் இந்த கடன் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆண்டுக்கு 7% சலுகை வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக 50 மில்லியன் ரூபாய் வரை கடனாக பெற்றுக்கொள்ள முடியும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறாக பெறப்படும் கடன் தொகையை 180 நாட்களுக்குள் மீள செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. சிஐடி விசாரணை வளையத்தில் டக்ளஸ் அரசு தரப்பு தகவல். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் டக்ளஸ் தேவானந்தா கைது விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவாலேயே துப்பாக்கி தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. டக்ளஸ் தேவானந்தாவிற்கு 2000 காலப்பகுதியில் T56 துப்பாக்கிகள், 13 மற்றும் 6 பிஸ்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்று மட்டுமே என்னால் குறிப்பிட முடியும். கம்பகா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என அவர் குறிப்பிட்டார். யாழில் சம்பவம். அயல் வீட்டுக்காரரை கத்தியால் குத்திய பெண். யாழ்ப்பாணத்தில் அயல் வீட்டுக்காரருடன் தொடர்ச்சியாக தகராறில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு நெஞ்சில் கத்திக்குத்துக்கு இலக்காகிய நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட குறித்த பெண்ணை நேற்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திடீரென பதவி விலகிய தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம். தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்ரன தற்காலிகமாக அந்த பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளார். சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடநூல் தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை அவர் தமது பதவியில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை உலுக்கிய சோகம். பெண்கள் உட்பட 3 பேர் கொலை. புத்தாண்டு தினமான நேற்று இலங்கையில் பெண்கள் உட்பட 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். கேகாலை மாவனில்ல பகுதியைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பில் 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த மூவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ரணில் விற்பனை செய்யவிருந்த நிறுவனம். அமைச்சர் லால்கந்த வெளியிட்ட தகவல். நாங்கள் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விற்பனைக்கு விட்டிருந்த மில்கோ நிறுவனம் மீட்டெடுக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்பட்டது. அக்டோபர் 2025 நிலவரப்படி நாங்கள் ரூபாய் 1490 மில்லியன் லாபத்தை ஈட்டியுள்ளோம். இது மில்கோவின் வரலாற்றில் மிக உயர்ந்த லாபமாகும் என்று அமைச்சர் KD லால்கந்த தெரிவித்துள்ளார். மில்கோ வரலாற்று சிறப்புமிக்க லாபத்தை பதிவு செய்துள்ளதால் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஊழியர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட போனஸ் வழங்கும் நிகழ்வு கடந்த 31ஆம் தேதி நாரகன்பட்டியில் உள்ள மில்கோ அலுவலக வளாகத்தில் இடம்பெற்றது. 2026ஆம் ஆண்டில் 15,000 பால் பண்ணை விவசாயிகளுக்கு இலவச பால் பண்ணையாளர் ஆயுள் காப்பீட்டை வழங்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மில்கோவின் வரலாற்றில் அதிக விற்பனை வருவாயை கொண்ட ஆண்டாக 2025 மாறியுள்ளது என்றும் அதற்காக கடுமையாக உழைத்த அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆணையை மீறினால் மக்கள் பாடம் புகட்டுவர். அமைச்சர் லால்கந்த எச்சரிக்கை.
இந்த நாட்டு மக்கள் சக்திக்கு முன்னால் வேறு எந்த சக்தியும் தாக்கு பிடித்து நிற்க முடியாது. எனவே மக்கள் ஆணைக்கு புறம்பாக செயற்பட்டால் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என அமைச்சர் KD லால்கந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில், ஆட்சி அதிகாரத்தை இழந்து தவிக்கும் தரப்பானது தேசிய மக்கள் சக்தியின் ஜனநாயக வழியிலான பயணம் தொடர்பில் கவலையடைந்துள்ளது. எனவே எமது பயணத்தை குழப்புவதற்கு அந்த தரப்பினர் முயற்சிக்கின்றனர். இந்த சதி நடவடிக்கைகளுக்கு சில தீய எண்ணம் கொண்ட ஊடகங்களும் துணை நிற்கின்றன. மக்கள் ஆணைக்கு எதிராக செயற்பட்ட அரசுகளுக்கு இந்த நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டினர். அதேபோல் மக்களை குழப்பும் வகையில் செயற்படும் ஊடகங்களுக்கும் மக்கள் சிறந்த பதிலை வழங்குவார்கள். மக்கள் சக்திக்கு முன்னால் வேறு எந்த சக்திகள் தாக்கு பிடித்து நிற்க முடியாது. ஊழல் மோசடியற்ற பயணம் காரணமாகவே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சிலர் செயற்படுகின்றனர். அரசு கவிழும் என்றெல்லாம் கதைகளை பரப்பி வருகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.